இந்த ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட இருக்கிறவங்க, நம்மளை பார்க்குறவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில், ஒரு க்ரோத்தில், நம்மளுடைய சேஞ்சு, நம்மளுடைய மாற்றத்திலேருந்து தான் ஒரு வடிவத்தை, ஒரு எப்படி ஒரு டிக்ஷனரி எப்படி ஒரு 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 தெளிவு இருக்குமோ, அந்த மாதிரி தெளிவடைய வைக்கிறதுக்காக இந்த இந்த காலத்துக்குள்ள இருக்கிற அந்த சுழற்சியிலேருந்து நம்ம ஒரு அனுபவத்தை நம்ம வந்து சொல்றோம். இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு growth ஒன்று வளர 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 அதோடைய செயல்பாடுகள் இருக்கும். இப்படி சாதாரணமா இப்படி ஆரம்பிச்சு அப்படி மேலே போய் அந்த growth வளருது இல்லை, அந்த மாதிரி அதோடைய வளர்ச்சி தன்மை தான். ஒரு 7 வயசுல 10 வயசுல 14 வயசுல பார்க்குற குழந்தை 30 வயசுல அது வேற வடிவத்துக்குள்ள ஒன்று நிற்கிறது இல்லை. அப்போ ஒரு கனவா, ஒரு ஆசையா, ஒரு வார்த்தையா டாக்டர் இன்ஜினியர்னு சொன்ன குழந்தை ஒரு நாள் டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா இருக்கும்போது எப்படி இருக்கும்? அது பேசுனதை, அது சொன்னதை, அது பருவத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு வியர்ப்பா, அது சொன்னிச்சு ஆனால் செஞ்சு பிடிச்சி பாரு, அது வளர்ந்து வந்து நின்றுச்சு பாருன்னு ஒரு தாய் தந்தைக்கு பார்க்கும்போது அங்கதான் அது பூரிப்புங்கிறாங்க. அதுதான் ரியலா சொல்றாங்க. ஒரு வார்த்தையா ஒரு குழந்தை விளையாட்டுக்கு நான் போலீஸ் ஆவேன், நான் வந்து டாக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன்னு சொல்லலாம். ஆனா அது நிஜமா ஆகும்போது அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் இருக்கிற சந்தோஷங்களும் அந்த இயல்பும், அந்த கடந்து வந்த பாதை இதெல்லாம் தாண்டி அது growth-அ பார்க்கணும், அதோட வளர்ச்சியை பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஒருத்தருடைய உரை எல்லா அந்தந்த காலகட்டத்திலேருந்து அவர் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறாரு, எப்படி அதோட செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ முதல்ல இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க கடவுள், சித்தர்கள், ஞானிகள், தேவர்கள், முனிவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த சித்தாந்தமே அடிப்படையா இதெல்லாம் வந்து ஒரு பேர் வடிவத்துக்குள்ள அடுத்தடுத்த கேட்டகரியில இருக்கிற அவங்கவுங்க வளர்ச்சியில இதை வந்து தூண்டப்பட்டுருச்சு, இது இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற நாம சொல்லணும்னு நினைக்கிற மிக முக்கியமான விஷயம். இப்ப இந்த பால் வெளியில, இந்த அண்ட வெளியில அந்த இதுல பல நட்சத்திரங்கள் நீங்க தோன்றி பல நட்சத்திரங்களோட வடிவங்களை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன வடிவத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் மிதக்கும் தன்மையில மிதந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு பொருள் இன்னொரு பொருளை மையமா வச்சுதான் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பொருள் இன்னொரு பொருளை எப்படி மையமா வச்சு இயங்குதுன்னா, ஒரு ஈர்ப்புல தான் இயங்குது. ஒரு ஈர்ப்புல அது மிதக்குது, ஒரு ஈர்ப்புல அது அசைது, அசையாம இருக்கு. அது ஒரு அசையும் தன்மை, அசையாத தன்மை அப்படித்தான் அதுக்குள்ள கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமா இருக்கு. அப்ப இந்த ஒருத்தர் வந்து தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் கண் பார்வை பார்க்கும்போது அங்க ஒரு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப அதே மாதிரிதான் அந்த மேல ஒரு பொருளை இன்னொரு பொருள் பார்க்கும்போது அது அசைகிறது, அசையாம நிக்குது. அது அசையாதது அசைய தொடங்குது. அப்ப அந்த மாதிரி நீங்க இந்த விண்கற்கள் மேலேருந்து உழுவுறது நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இப்ப இந்த விண்கற்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த நட்சத்திரங்கள் எரிந்து கீழே உழுவுறதா நீங்க எங்கேயாவது ஆங்காங்கே பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தமா ஏதாவது படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கீங்களா சந்திரன்? ஆமா. இதோடைய செயல் வடிவம் என்னன்னா, அடிப்படையா இந்த சந்திரனும் சூரிய இந்த சுவாசம் இருக்குல்ல, 2 சுவாசமும் இயற்கையாவே புவியில் உள்ள இந்த உடலை விட்டுருங்க, இந்த வெட்ட வெளியிலேயே இந்த 2 காற்றும் ஒண்ணு சேருமா. இந்த 2 காற்றும் இப்ப இது உருவமா இருக்கு, இதுக்குள்ள ஒரு மூக்கு இருக்கு, நம்ம 2 காற்றை சேர்க்கணும்னு நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். இதை விட்டுருங்க, உருவமே கிடையாது. இந்த பால் வெளியில, வெட்ட வெளியில 2 தன்மைகள்ல பல காற்றுகள் இருக்கு. ஆனா இந்த 2 காற்றுக்குள்ளேயும் என்னன்னா புவி ஈர்ப்பு சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அப்ப இந்த ஈர்ப்பு சக்திக்குள்ள இருக்கிற 2 காற்று வடிவத்துல 2 சேரும் போது அதுக்குள்ள இருந்து மிக ஒரு பரவசம் சொல்லுவாங்க. அது ஒரு ஈர்த்து ஒன்னு இன்னொன்னு ஈர்த்து அது வந்து ஒரு ஒளி மாதிரி ஒரு பிரபல ஒரு செயல் வடிவமா மாறுதான். அப்ப இந்த ஈர்ப்புல இருந்து கீழே விழுகப்பட்ட கல் தான் மரகத நாணயம், மரகத கல் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு அப்படியே பூமி அப்படியே எனக்கு வந்துடுறேன். ஒரு மரகத கல் வந்து 2 காற்றால அப்படி இணைஞ்சு 2 காற்று இப்படி பல காற்றுகள் அப்படி உலா வருதுங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல. அப்ப ஒரு 2 காற்று மட்டும் அதுக்குள்ளேயே 2 காற்று மட்டும் இணையும் போது ஒரு பெரிய ஈர்ப்பும் இணையும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு உராயல்ல ஒரு பொறி மாதிரி ஒண்ணு பறக்குது. அதுக்குள்ள ஒரு பொறினா ஒரு விண்கற்கள்லாம் அணுக்கள். அப்ப விண்கற்கள் மாதிரி ஒரு கல் மாதிரி மேல இருந்து வந்து கீழே விழுவுதுங்க. அது ஒரு கரு நிறத்துல பச்சை கலர்ல ஒரு கல்லுங்க, அப்படியே மின்னுது பார்க்கும்போது. ஒரு தண்ணிக்குள்ள கிடக்கு. ஒரு யதார்த்தமா அப்ப மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப மனிதன் குளிக்க போகும்போது அந்த கல்லை பார்த்துட்டான். அந்த கல்லை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கிறாங்க.
வைக்கும்போது வீட்டுல ஒரு புது ஒரு அலை வீசுதுங்க. ஒரு ஒளி மாதிரி ஒரு அலை வீசுது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் பண்ணுது. அப்ப அவனுக்கு வீடுக்கு சேஞ்சு, அவனுக்கு சேஞ்சு, அந்த ஏரியாவுக்கே சேஞ்சு. அப்ப அவனுக்கே ஒன்றும் புரியாத ஒரு அதிசயம் மாதிரி அது பண்ணுது. அப்ப என்ன பண்ணிட்டான், அந்த கல்ல அவனுக்குள்ளே ஒன்று தோணுது, அதை வேற மாதிரி வடிவத்தில் ஒன்று செய்யலாம், அதுக்கு ஒரு பெட்டி வைக்கலாம், அதுக்கு ஒரு அது வைக்கலாம், இது வைக்கலாம்னு தோணி அதை ஒரு டைரக்ஷனில் ஆக்கி அதை லிங்க மாதிரி பிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெட்டியெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு அதை வச்சு அதை என்ன பண்ணிட்டான், அப்படி பெட்டி செஞ்சுட்டான், அதை லிங்கம் மாதிரி பண்ணிட்டான். இது சும்மா விடக்கூடாது, இது பயங்கர மேஜிக் பண்ணுதுன்னு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சாங்க, அதுக்கு ஒரு குங்குமத்தை வச்சாங்க, அதுக்கு 2 பத்தியை கொளுத்தி வச்சாங்க, 2 பூவை போட்டாங்க, ஒரு வாழைப்பழத்தை வச்சாங்க. சும்மாவே விடக்கூடாதுன்னு அதுக்கு கொஞ்சம் பொங்கலை வாங்கி படைச்சாங்க. அதை சும்மா எப்படி அதை ஒரு கல்லுன்னு கூப்பிட முடியாது, இவ்வளோ அதிசயம் பண்ணுது, நம்மளை பெரிய ஆளாக்கி விட்டுருச்சு, அப்படியே மிதக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு விட்டாங்க. புரியுதா? இப்ப அவன் பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி அந்த கல்லுக்கு ஒரு பேர் வச்சு விட்டான். இப்ப இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லுல இருந்து பரவப்பட்ட அலைவரிசை அவனுக்குள்ள போகுதுங்க. இப்ப அவனுக்குள்ள போகும்போது சும்மா இல்லாம எழுதுறாங்க, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியே ஆடி ஆடி பாடி கீடி சோடி காடின்னு எழுதி தள்ளுறாங்க. எங்க இருந்து தான் எழுதுறான்னு தெரியல, எழுதிக்கிட்டே இருக்கிறான். அது காரணம் இந்த அலைவரிசையில இருந்து எழுதுறான். அப்ப எழுதிட்டு, சும்மாக கடந்த நான், தூங்கி கொண்டிருந்த நான், நடந்து கொண்டிருந்த நான், ஒரு நாள் குளிக்க சென்றேன், ஒரு கல் வந்தது, என்னை ஆழ்ந்தது, என்னை வாழ்ந்தது, என்னை பார்த்ததுன்னு கிறுக்கி தள்ளிடுறான். தள்ளிக்கிட்டு என்னை மாற்றி இன்னைக்கு என்னை ஒரு ஞானனாக ஆக்கியது, யோகியாக ஆக்கியது, சித்தனாக ஆக்கியதுன்னு அவன் பாட்டில் எழுதுறான். அப்ப அந்த 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 கல் எங்கேருந்து எப்படி உருவாயிருக்கு, 2 காற்றுல இருந்து உருவாயிருக்குல்ல. அந்த 2 காற்றுக்கு ஒன்று வேறு, அந்த 2 காற்றுமே அந்த அங்கிருந்த கிடைக்கப்படுதுல்ல. அப்ப சொல்றான், அதுல ஒரு காற்று என் தேவியாக என்னை அசைத்தது, இன்னொரு காற்று என் தகப்பனாக சிவனாக என்னை ஆட்டியது, உலுக்கியது, பாட்டதுன்னு எழுதி தள்ளிடுறான். இத எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கும்போது இந்த அலைவரிசையை தாக்கப்பட்ட சில வெகு மக்களும் பார்த்துட்டு அவனுங்களும் உட்காந்து இதை படிக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு கிறுக்கு பிடிச்சது. இப்ப அவனுங்களும் என்ன பண்றான், கிறுக்கு பிடிச்சவன் சும்மா இல்லாம அவன் எழுதுறான், சும்மா கடந்த நான் போய் சென்றேன், என் குருநாதரை சந்தித்தேன், எங்க தகப்பனை சந்தித்தேன், சந்தித்த போதுதான் தெரிந்தது இந்த 2 காற்றும் என்னை சும்மாக இல்லாமல் உள்ளே குடுமையாக ஆடுகிறது, இடுப்பு ஆடுகிறது, முதுகு ஆடுகிறது, அது ஆடுது இது ஆடுதுன்னு போட்டு அவன் போட்டு கிறுக்கி தள்ளிட்டாங்க. இவங்க இருக்க அவங்க இருக்க அவங்க இருக்க இவங்க இருக்க கிறுக்கு கிறுக்கி இங்க நாராயண சிவன் ராமன் அவன் இவன் ஒரே கடவுள் தோன்றதா ஆகி போச்சுங்க. எங்கிட்டு திரும்பினாலும் கடவுளுங்க. எந்த திசை பக்கமும் போக முடியல. எந்த கொல்லை பக்கம் போனா ராமன் வரான், இந்த பக்கம் போனா சீதா வர்றா, அங்கிட்டு போய் சாயலான்னு பார்த்தா மாரியம்மன் படுத்து கிடக்குறா. அப்புறம் என்னடா வழின்னு ஊரை விட்டுட்டு அங்கிட்டு போலான்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு ஐயனார் நின்றுட்டு இருக்கான். அப்ப இது எங்கிட்டு போனாலும் இதோடைய வடிவம் இப்படி ஆகி போச்சு. அப்ப இதோடைய செயல் வடிவம் என்னன்னா, மேல பால்வெளியில மிதக்கின்ற ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் கூட்டங்களை ஒரு செயல் வடிவம் பார்க்கும்போது 2 காற்றாக இணையப்பட்டதுனால அது நட்சத்திரமா இருக்குங்க. தனித்தனியா காற்றா இணையப்படலைன்னா எப்படி கரு தங்கி 15 நாள் 1 மாசம் 2 மாசத்துல கரு களைஞ்சு போதோ அந்த மாதிரி இந்த 2 காற்று சேர்ந்துச்சுன்னா கரு இருக்குங்கிறான், களைஞ்சிருச்சுன்னா கரு களைஞ்சிருச்சுங்கிறான். இப்ப 2ம் சேர்ந்தா உனக்கு குழந்தை உண்டு. பாத்துக்க, 2 குழந்தை சேர்ந்தா உனக்கு உண்டு. அதனாலதான் ஒரு பொம்பளை ஆம்பளை சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னது. அப்ப 2 காற்று சேர்ந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு அணு உருவாகுதுங்க. இப்ப 2 காற்று சேர்றதுனாலதான் ஒரு நட்சத்திரம் உருவாகுது. இது சயின்ஸ் அறிவியலை தாண்டி நிஜமா எனக்குள்ள இருந்து இருக்கிறத நான் சொல்றேன். 2 காற்று சேர்ந்ததுனால ஒரு அணு உருவானுச்சு. அந்த அணுக்களை இன்னொரு அணுக்கள் பார்க்கும்போது அது அதோடைய தன்மையில அது நடக்குது, நவருது, நிமிருது, குமியுது. இந்த அசைவெல்லாம் அதுகிட்டேருந்து கிடைக்குது. இப்ப அதுக்குள்ள இது பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் எரிஞ்சு கீழே மேல இருக்கிற பால்வெளியில இருக்கிறத ஒண்ணா உழுதுங்க, பொத்துன்னு கீழே விழுகுது. அப்ப கீழே விழுகும்போது ஒண்ணுக்கும் மரணம் கிடையாது. கீழே விழுகப்பட்டது ஒரு அலைவரிசையாக அப்படியே அது பிரகாசிக்குதுங்க. அது அப்படியே பிரகாசிக்குது. அது மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல குவியல்ல, அது ஒண்ணு விழுந்துச்சுல்ல, அதோட ஈர்ப்புல இன்னொன்னு ஈர்த்து உழுவ வைக்குது. இப்படி பல்வேறுபட்டதை விழுக 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 ஒரு இடத்துல விழுந்து ஒரு உருண்டை மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்ப அது விழுந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அலைவரிசையாக அது சுழலுது. இப்ப உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு தியானத்துக்குள்ள மேலிருந்து காற்று போறதை நீங்க பார்த்திருப்பீங்க, அசையறத பார்த்திருப்பீங்க, உள்ளேயே சக்கரை மாதிரி சுத்துறதை பார்த்திருப்பீங்க.
இப்ப பல்வேறுபட்ட விதத்துல உங்க உடலுக்குள்ள காற்றுகள் பண்ற கூத்துகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரே இடத்துல புவி உங்களுக்கு சிறு துளி கிடைச்சதுனால இந்த காற்று இப்படி இப்படி எல்லாம் பண்ணுது. இப்ப ஒரே இடத்துல புவி இருப்பு மாதிரி ஒரே இடத்துல உழுகப்பட்டது நிறைய குவிஞ்சு குவியலா அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சுழற்சியா சுத்துதுங்க அந்த காற்று. அப்ப சுழற்சியா சுத்தும் போது ஒரு வட்டம் இடுது. அதை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு உருண்டை மாதிரி ஒண்ணு வட்டம் இடுது. பூமியெல்லாம் உருண்டையெல்லாம் கிடையாது, அது வட்டம் இடுறத பார்த்துட்டு இவன் கண்காணிச்சு என்ன சொல்றான், அது வட்டமா இருக்கிறதுனால அது ஒரு பால், அது ஒரு பூமின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது பூமி மாதிரி இல்லைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அது உருவமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உருண்டை ஒரு பூமி அப்படின்னு அதெல்லாம் இல்லை. ஒரு சுழற்சியாக ஒரு இடத்துக்குள்ள பல்வேறுபட்ட நட்சத்திரங்கள் விழுவப்பட்ட போது அது விழுந்து ஒரு டைரக்ஷன்ல சுத்துது. அப்ப சுத்தும் போது அது உருண்டையா சுத்துதுன்னு கண்டுபிடிச்சான். அது இப்படி சுத்தும் போது அது உருண்டையாதப்பா அப்படி சுத்துது, கண்ணாப்புண்ணான்னு சுத்தல, அது உருண்டையா ஒரு பக்கம் சுத்தும் போது அது பூமி மாதிரி சுத்துது, ஒரு பால் மாதிரி சுத்துது பாது. அப்ப சுத்தும் போது அது என்ன பண்ணுது, ஒரு பக்கம் வெளிச்சத்தை கொடுக்குது, இன்னொரு பக்கம் இருட்டை காட்டுது. அப்ப அப்படி சுத்த 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 ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அதுக்குள்ளேருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சுத்துதில்ல கீழே பூமியில பல்வேறுபட்ட தாவரங்களும் பல்வேறுபட்ட நீர் பெருக்கங்களும் பல்வேறுபட்ட உயிர் சக்திகளும் அதை ஈர்த்து அதோடைய துளியிலிருந்து பல்வேறுபட்ட உயிரணுக்களை உருவாக்கி அதை வாழ்றதுக்கு தகுதியை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுதான் பூமியில இருக்கிற மனிதர்கள், பூமியில உருவாக்கப்பட்ட செயல். முதல் முறையாக அந்த ஆவால் ஏவாள்ங்கிறதெல்லாம் மேலிருந்து உழுகப்பட்ட நட்சத்திரம் தான். இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா இடங்கள்லையும் நீ கடவுள்னு கும்பிடுற, சாமின்னு கும்பிடுற, திருச்செந்தூர் கடல், ராமேஸ்வரம் கடல் எல்லாம் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு இடத்துல விழுகப்பட்டுச்சு. அதோடைய அலைவரிசையிலிருந்து தான் திக்குமுக்க ஆடுற வைக்கிற ஒரு செயல் நடக்குது. புரியுதுங்களா? இப்ப இந்த வடிவத்துக்குள்ள இருந்துதான் ஒரு உயிர் துளி, அந்த உயிர் துளியிலிருந்து தான் ஒரு மனித இனம் உருவாகுது, மனித இனம் பெருக்குது, வருது. இப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு அலைவரிசையா சேர்ந்து ஒரு உருவத்தை உருவாக்குறதுல பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இது ஒரு அலைவரிசை, ஒரு உருவத்தை கிரியேட் பண்றதுல இதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை நான் ரேண்டமா சொல்றேன். இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியா, இதுதான் வடிவம், இதுதான் செயல் வடிவம். அப்ப பால்வெளியில மிதக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கீழே விழுந்தது. கீழே விழுந்த நட்சத்திரங்கள் அதுங்க ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு பெரிய செயல்பாடாக, ஒரு இனமாக உருவானது. அந்த இனத்திலிருந்து மேல போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. திருப்பியும் அதுக்கு புவி ஈர்ப்பு சக்திகள், திருப்பியும் ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் போது கீழே விழுந்த நட்சத்திரம் திருப்பி மேல போய் மிதக்குது. அப்ப மேல இருக்கிறது கீழே ஒரு வேலை செய்யுது, திருப்பியும் மேல போறதுக்கு வழி தெரியாம அது கீழேயே கிடக்கு. அது ஒரு செயல் வடிவமா இருக்கு. அந்த செயல் வடிவத்திலிருந்து ஒரு நாள் திருப்பியும் அது மேல ஒரு செயல் வடிவமா போய் அந்த பால்வெளியிலே மிதக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி மிதக்கக்கூடிய வாய்ப்பு பிறப்புலேருந்து இறப்புலேருந்து விடுபட்ட மாதிரி ஒரு சூழல்களை அது உருவாக்கப்படுது அப்படிங்கறதான் இதுக்குள்ள இருந்து இருக்கிற செயல். அப்ப கீழே விழுகப்பட்ட அந்த உயிர் துளிகள்ல இருந்து நட்சத்திரத்திலிருந்து சின்ன சின்ன துளிகள் இருக்குல்ல, அதான் அந்த செல்களாக அதிலிருந்து தான் இந்த உயிர் துளியாக உருவாகி ஒரு மனிதன் உருவாகிறான். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி இதுதான் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இன்னொரு கோவிலுக்கோ இன்னொரு மலைக்கோ போகும்போது அங்க உன்னை எது ஈர்க்குது அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தின்னு ஒண்ணு சொல்றது இருக்குல்ல, அது இந்த கீழே விழுந்துச்சு பாரு, அணுக்கள் அந்த கல்லும் இந்த உனக்கு உடலுக்குள்ள ஒரு காற்றா இருக்கு பாரு, ஒரு அலைவரிசை. இதுக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இது ரெண்டும் தொடர்பு இருக்கிறதுனாலதான் ஒரு கோயில் உன்னை விலக விட மாட்டுது. நீ குலதெய்வத்துல ஆரம்பிச்சு பல தெய்வத்துக்கிட்ட நீ அடிமையா இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு அலைவரிசை, நீயும் ஒரு அலைவரிசை. இப்ப இந்த ரெண்டு அலைவரிசை கிட்ட உனக்கு முழு அலைவரிசை கிடைக்காத பட்சத்துல அதை நீ முழுசா உணர முடியாதனால நீ பக்தனாக நிக்கிற, அது கடவுளாக நிக்குது. இப்ப இத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் அதுல அலைவரிசை கலக்கும் போது நீ ஞானி நர்ற, சித்தர் நர்ற, மகான் நர்ற, 10 புத்தகத்தை எழுதி தள்ளி விட்டுற. புரியுதா? அது இன்னும் கொஞ்சம் அப்படியே கிடைக்கும் போது அங்க அது என்ன சொல்லுது, நான் ஒண்ணும் இல்லைங்குது, நான் வெட்டவெளி இருக்குது, நான் எதுவுமே கிடையாதுங்குது, நான் உருவம் இல்லைங்குது, நான் அது இல்லைங்குது, இது இல்லைங்குது. அப்ப அதோடைய நேச்சர் தன்மையை அது சொல்ல ட்ரை பண்ணுது. இப்ப நமக்குள்ள என்ன நடந்தது, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு இயல்பாக ஒரு உயிர் துளி உள்ள இருக்கு. ஒரு இடத்துல இந்த உயிர் துளியோட
பல்வேறுபட்ட இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு அலைவரிசை அந்த உயிர் துளியோட போய் டச் பண்ணிருச்சுங்க. இந்த உடல்ல டச் பண்ணல, அந்த உயிர் துளியோட டச் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அதுதான் நீங்க தீட்சைன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி அந்த அலைவரிசை வந்து இதை டச் பண்ணோன்னா இதுக்கு ஒரு விழிப்பு வந்து இது அப்படியே உடலுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல இல்லாம அப்படியே வாகித்து இந்த காற்று வேகம் எப்படி எடுக்கும் அந்த மாதிரி காற்று வேகம் எடுத்து வழக்கத்துக்கு மாறாக இந்த சுவாசத்தை அளவை வந்து அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இந்த காற்று மேல போகுது, கீழே வருது, வாகித்து நிக்குது, நடக்குது, போகுது. ஒரு இடத்துக்குள்ள என்ன பண்ணுதுன்னா சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரியே காற்று உட்கார்ந்துருக்கு. இப்படியெல்லாம் நாம வந்து பாக்குறோம். ஒரு இடத்துல அதுவா அப்படியே மூவ் ஆகுது. அப்ப மூவ் ஆகும் போது உடல் ஒரு மாதிரி ஆகுது, உடல் தன்மையே மாறுது. இப்ப இந்த வடிவத்துக்குள்ள எல்லாம் மாறுது. அப்ப அந்த இடத்துக்குள்ளேருந்து அதுக்குள்ளேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த காற்று சுவாசிக்க சுவாசிக்க அந்த விண்கற்கள் கீழே கிடந்துச்சு இல்ல, அந்த இதிலிருந்து ஏகப்பட்ட அலைவரிசைகள் இதுக்குள்ள வந்து 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 ஆட் ஆகுது. இப்ப இது ஆடாக அந்த காற்றோட தன்மை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நாள் இந்த இதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா 2 சுவாசமாக இருக்கிறது அப்படி மாறுது. அப்படி 2 ஒரு சுவாசமா மாறுது. அப்ப 2 சுவாசமும் ஒரு சுவாசமா மாறும்போது இதுவே ஒரு மரகத கல்லா மாறுதுங்க. இதுவே ஒரு அணுக்கற்களாக மாறுது. இதே ஒரு விண்கற்களாக மாறுது. அப்ப இந்த விண்கற்கள் என்ன பண்ணுதுன்னா பல விண்கற்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்குது. பல செயல் வடிவத்துல இருக்கு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா அது உடலை தாண்டிடுது. அப்ப அது உடல் இல்லைன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா இருக்குல்ல அந்த அலைவரிசை, அதோட தான் இது கூட்டு சேர்க்க வைத்துக் கொள்ளுது. அப்ப இது போய் மனிதரோட பயணிக்குது கொஞ்சம். இதோட செயல்பாடுகள் மனிதரோட கூட்டு சேர்க்கை ஈடுபட மாட்டுது. இது மனிதர்களோட பெரிய தொடர்பு வச்சு கொள்ள மாட்டுது. இதோட தொடர்புகள் அந்த அணுக்கள் இதோட வச்சுக்குது, இது அதோட வச்சுக்குது. இப்ப இதை யார் பாக்குறாங்களோ, இது யார இதோட பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அலைவரிசையையும் பெரிய மாற்றத்தையும் அது உருவாக்கி கொடுக்குது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பூமிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒண்ணு சுத்துனா எப்படி இருக்கும்? ஒரு காற்று வந்து சூறாவளி காற்று சுத்துது இல்ல, இந்த மாதிரி ஒரு காற்று சுழல்கிறது தான் பூமி. அப்ப பூமிங்கிறது யாரோ ஒருத்தர் ஒரு பந்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்டான், புரியுதா? அது உண்மையிலே சுழற்சி தான். அந்த பந்து அதை வந்து பூமின்னு சொன்னான். அதே மாதிரி இது குருங்கிறது என்னன்னா இந்த நிகழ்காலத்துல ஒரு காற்று வந்து சுத்திக்கிட்டு இருக்க காற்று அப்படி நிக்குதுங்க, ரொம்ப நாள் நிக்குது பிரசன்ஸ்ல. அப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்ப நிகழ்காலத்துல ஒரு காற்று நிக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த காற்றே இன்னும் அலைவரிசை அதிகமாகும் போது தீவிரமாகுது. அப்ப அந்த காற்று நிகழ்கால காற்று அது தீவிரப்படுத்தும் போது உனக்குள்ள என்ன பண்ணுதுன்னா சோறு கேட்டு வந்த கூட உனக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சிருது, ஆப்பிள் கேட்டு வந்த ஒரு குழந்தை கிடைச்சிருது, ஒரு குழந்தை கேட்டு வந்த ஒரு வேலை கிடைச்சிருது, வேலை கேட்டு வந்த உன் நோய் சரியாயிருது. இப்ப உனக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும்போது நீ என்ன பண்றனா அந்த சுத்துற காற்று நிகழ்காலத்துல பிரசன்ட்ல அப்படி பாக்குறேன், அதுக்கு உள்ளேயும் ஒரு சுழற்சியா ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அது எனக்கு குரு மாதிரி தெரியுது, கடவுள் மாதிரி தெரியுது அப்படின்னு நீ வந்து பேர் வைக்கிறதுக்கு, அதுக்கு பேர் வச்சுட்டு அதுகிட்ட இருந்து உனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. கிடைக்கும் போது நீ வளர்ற, நீ உருவாகுற. அப்ப உனக்குள்ளேயும் ஒரு மாற்றம் நடக்குது. நீ வந்து என் குரு போல உண்டா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி விட்டுற. அப்ப இந்த வடிவத்திலிருந்து குருங்கிறதும் அந்த நிகழ்காலங்கிறதும் எல்லாமே ஒன்றும் இல்லாதது. அப்ப எதுவுமே இல்ல, அந்த சுழற்சிக்கு நாம ஒண்ணும் இல்லாத சுழற்சிக்கு நாம ஒரு பேர் சூட்டுறோம். இப்படிதான் இந்தியாவுல உலகம் முழுக்க இந்த அண்டவெளியில இருக்கிற அலைவரிசையிலிருந்து அணுக்கள்ல இருந்து தான் ஒட்டுமொத்தமான எல்லா செயலும் உருவானது. இப்ப ஒரு அணுக்கள்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு அணுக்கள் மேல இருந்து பால்வெளியில இருந்து எப்படி கீழே விழுந்ததோ அந்த தரையில விழுந்த அணுக்கள் என் மேல விழுந்துச்சு. அது பல நாள் எனக்குள்ள கொஞ்சோண்டு விழுகப்பட்டது. அது வளர தொடங்கும் போது அது வளர 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 அந்த ஈர்ப்புல ஒண்ணு மேல ஒண்ணு இன்னொன்னு உழுவுது. இப்ப முதல் முறையாக ஒரு நட்சத்திரம் வந்து கீழே வந்து விழுந்த போது அதோட ஈர்ப்புல இன்னொரு நட்சத்திரம் அதே இடத்துல அதே டைரக்ஷன்ல விழுவுது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் விலக தொடங்கும் போதுதான் பூமி உருவானுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பூமி உருவானது இப்படிதான் உருவானது. அதே போலதான் இந்த உடலுக்குள்ளேயும்
ஒரு 2 நட்சத்திரம் விழுந்து காற்றோட தன்மை அதிகரிக்க அதிகரிக்க, தியானம் அதிகரிக்க, வேற ஒரு மாற்றம் நடக்க நடக்க அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் விழத் தொடங்குது. அப்ப அங்க அவர் என்னன்னா ஒரு பெரிய அலைவரிசையாக மாறுறாரு. அப்ப அவருக்குள்ள மனிதன் தான். ஆனா அவர் பண்ற வினோதமான பேச்சு, நடவடிக்கை, செயல்கள் எல்லாமே அதிசயமா இருக்கு. அப்ப நமக்குள்ள இயல்பா ஒரு இயல்பான மனிதன் மாதிரி அவர் நடந்துக்க மாட்டாரு. இயல்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறாரு. அப்ப அவர்கிட்ட போகும்போது அவர் எதுவுமே கொடுக்கலனாலும் ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் இருக்கு. ஏதோ ஒன்று கிடைச்சிருங்கிற போல ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கு. அவர் எதுவுமே கொடுக்கலங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவர் கொடுப்பாரு, கொடுத்துருவாரு. அங்க போனா ஏதோ ஒண்ணு கிடைச்சிடுற மாதிரி அந்த உள் உணர்வு ஏற்படுது. அப்ப அந்த அலைவரிசையை பார்த்துட்டு அவன் அதை வணங்குறது, அதை நேசிக்கிறது, அதோட டிராவல் பண்றது, அதோடய வாழணும், அதோடய இருக்கணுங்கிற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்திக்கிறாங்க எல்லாரும். இதுதான் இந்த மாதிரி வடிவத்துக்குள்ளதான் செயல் வடிவமா இருந்தது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் தோன்றியதிலிருந்து கடவுள், ஞானிகள், சித்தாந்தங்கிறத சக மனிதனாகவும் கொஞ்சம் கொஞ்சம் அணுக்கள் விழுந்தவன் அவனுடைய அந்த 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 ஆர்வ மீதியும் அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கிளர்ச்சியிலையும் அவன் எழுதி இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பேரை வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரிஜினலாக இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா பியூர் அலைவரிசை. இப்ப மேலிருந்து ஒழுகப்பட்டது ஒரு நாள் கீழே இருந்து திருப்பி மேல போகுதுங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த அந்த ஏன் விழப்படுது அப்படின்னா அந்த அந்த தன்மை இருக்குல்ல, மிதக்கும் தன்மை இருக்குல்ல, அதை இன்னொரு தன்மை பார்க்கும்போது இன்னொரு தன்மை பார்க்கும்போது அந்த மிதக்கிற வாய்ப்பை விட்டு அது என்ன கீழே இறங்குற வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு காற்றுன்னா மேல தலையை தொட்டுட்டு கீழே வந்து இறங்குது இல்ல, அந்த மாதிரி அங்க நின்னது அது அப்படியே அந்த தன்மையில அது ஈர்ப்புல ஒண்ணு பார்த்துருச்சு. ஒன்னு பார்த்தோன்னே அது மிதக்கும் தன்மையா இழந்துருச்சு. இப்ப அதால மிதக்க முடியல, அது அப்படியே கீழே வருது. நீங்க பால் வெளியில ஒரு பொருளை போட்டீங்கன்னா அது என்ன ஸ்பீட்ல போடுறீங்களோ அந்த ஸ்பீட்லயே அது மிதக்கும், நடக்கும், எல்லாம் பண்ணும். தூக்கி எரிஞ்சு பாருங்களேன் ஒரு பொருளை, அதோடைய வேகத்துக்கே அது நகரும். இப்ப அங்க நீங்க மேல போன ராக்கெட்ல போன நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேந்துகிட்டே இருக்கிறதையோ இல்ல ஒரு என்ன நம்ம ஒரு ஸ்பீட்ல அங்க ஒரு கணிக்கிறோமோ அதே தான் நடக்கும். அதே மாதிரி அந்த பொருளை பார்த்தோன்னா அந்த நட்சத்திரங்கள் அங்கிருந்து அப்படியே அங்க மிதந்து கொண்டு இருந்தது, அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்து கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. புரியுதா? இங்க விழுந்தது அது அப்படியே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. அப்ப பல நட்சத்திரங்கள், விழுக வேண்டிய நட்சத்திரங்கள் இதோட ஈர்ப்புல அதே டைரக்ஷன்ல வந்து விழுவுது. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரே இடத்துல குவியலை வை, ஒரே இடத்துல கவனத்தை வச்சு தியானம் பண்ணு, ஒரே மாதிரி தியானத்தை பண்ணிக்கிட்டே இரு, ஒரே குருவோட இருன்னா இந்த ஈர்ப்புல அணுக்களை இந்த காற்று வந்து ஒன்ன சேர அப்படியே டைரக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்ப அங்க கீழே விழுந்தது அந்த ஈர்ப்புல அப்படியே இருக்கும்போது அதோட ஈர்ப்புல மேல வர்றது இதுவும் ஒண்ணுதானே, இது ஈர்த்து அப்படி பிடிச்சுக்குது. இப்ப 1000 மரங்கள் இருக்கும் போதும் பனை மரத்துல போய் ஒரு இடி விழுவும். அந்த ஈர்ப்பை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஈர்ப்புல ஒன்னோட ஒண்ணு உழுக 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 அந்த இடத்தோட தன்மையே மாறி போயிடும். அப்ப ஒரு முழுமையான ஒரு மனிதன் பெரிய லெவல்ல உருவாகி இருக்கிறான்னா அவனுக்கிட்ட ஒரு பெரிய இந்த ஈர்ப்பு தன்மையில உழுகப்பட்டு அவன் அப்படி மாறி நிற்கிறாங்கிறதா இதோட பொருள். அப்ப மனிதனாக இருக்கிறவனுக்கு நார்மலாக காற்ற சுவாசிச்சுட்டு அவனுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் துளிங்கிறது இந்த விண்கற்கள்ல இருந்து வரப்பட்டதுதான். அவன் எதுக்கு உரியவன் அப்படின்னா அந்த பால்வழிக்கு உரியவன் தான். இங்க இருக்கிற எல்லா மனிதனும் அவன் வெட்ட வழிக்கு உரியவன் தான். அப்ப அவன் வந்து அவனுடைய நேச்சர், அவனுடைய பூர்வ குடி எதுன்னா இந்த விண்கற்கள்ல இருந்து உருவானவன் தான். அதனாலதான் அவன் வந்து கோயிலோ சித்தர்களோ ஏதோ ஒரு இடம் கண்டா அவன் அறியாம அழுகிறான். அவன் ஈர்ப்பு வந்து ஒரு ஈர்ப்பு தான் அங்க ஏற்படுது, அங்க பக்தி ஏற்படல. அங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு தான் ஏற்படுது. ஒரு 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 பரவசமும் ஒரு ஈர்ப்புனால தான் நம்ம வந்து ஈர்ந்து போய் நம்ம சிவனை பார்த்து அப்பாங்கிறோம், பெருமாளை பார்த்துட்டு அப்பாங்கிறோம், இல்ல பல கடவுள்களை பார்த்தா தந்தைங்கிறோம், காட்ஃபாதருங்கிறோம், அன்னைங்கிறோம், வணங்குறோம், அழுகிறோம். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிறதுக்கு காரணம் அந்த ஈர்ப்புனால தான் இந்த செயல். அது அதிகரிக்கும் போதும் அது முழுமை பெறும் போதும் அதுக்குள்ளேருந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல மனிதர்கள் வந்து அதை முழுமையா தெரிந்து கொள்ளாம அதுக்குள்ள ஒரு கடவுள் சித்தாந்தம் பரப்பப்பட்டதுனால அதை வந்து அந்த உண்மையான அலைவரிசையை வந்து மக்களிடம் விளக்கமாக கொண்டு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணி விட்டு போயிட்டாங்க. அப்ப
ஒரு சயின்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மரகத நாணயத்தை போய் ஒரு சிவலிங்கமாகவும் ஒரு முருகனுடைய கோயில்ல போகர் பூஜை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லி பழனியில ஒரு மரகத நாணயத்தை வச்சிருக்கிறாங்க, ஒரு மரகத லிங்கத்தை வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த நான் சொல்லிட்டேன்ல, ஒரு 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 மேலேருந்து வந்த விண்கற்கள் அது என்ன பண்ணும், ஒரு அலைவரிசையை கற்கக்கூடியது. அப்ப அதை பார்க்கும்போது அது ஒரு அதிசயமான பொருள். அதிசயமான பொருளுக்கே நீங்க ஒரு பேர் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு அதிசயமான பொருள்னு சொல்ல முடியாது. அதுக்கு சிவன்னு பேர் வச்சு விட்டீங்கன்னா அந்த அதிசயமான பொருள் பல்வேறுபட்ட விஷயங்களை அது மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏன் மேஜிக் பண்ணுதுன்னா அது ஒரு ஈர்ப்பு. அப்ப என்ன பண்ணுதுன்னா அது இருக்குங்க, இன்னொரு ஒளியை அது வர வைக்குது. நாம இருக்கிறோம், நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பல்வேறுபட்ட அணுக்களும் பல்வேறுபட்ட ஒளி துளிகளும் வருது. இது சக்தி கிடையாதுங்க, உள்ள அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கனால அதோட ஈர்ப்புல இது வருது. நான் ஏதோ போய் குடியாந்துரு மேல பால் வெளியிலயா இருக்கா வா அப்படின்னு நான் கூப்பிட்டு இருக்கேன். இதை சொல்லுங்க. இப்ப கண்ணை மூடிட்டு நான் உட்காந்து தியானம் பண்றேன், அப்படியே ஒரு கூட்டம் மாதிரி அப்படியே அணுக்கள் அப்படியே உள்ள அப்படியே அப்படி போய் டம்முன்னு ஒரு 5 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. உடல் மாறி அப்படியே காற்றாவே உள்ள அப்படியே ஒரு பெரிய பிரளயம் நடக்கிற மாதிரி நடக்குது. உள்ள போர் நடக்குது, பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. வெளியில பார்த்தா அப்பா டீ சாப்பிட்றீங்களா, அப்பா வடை சாப்பிட்றீங்களான்னு கேட்குறான். உள்ள போர் நடக்குது. வெளியில கண்ணை முழிச்சு பார்க்குறேன், டீ வேணுமா வடை வேணுமான்னு கேட்குறாங்க. உள்ள போர். இதே தான் நீ சுத்துற பூமி சுத்திக்கிட்டு இருக்கு சுழற்சியில. வெளியில டீ சாப்பிடுவோமா வடை சாப்பிடுவோமா அப்படின்னு வெளியில சுத்துது. உள்ள ஒரு பெரிய பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு பூமி. இங்க பூமி சுத்துறதே தெரியாம அப்புறங்க பொங்கல் எல்லாம் வச்சுட்டீங்களா, வாடகை எல்லாம் கொடுத்துட்டீங்களா, இங்க கீழே ஒரு பெரிய பிரளயம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்குள்ள தியானத்துல பெரிய பிரளயம் நடக்குது. அந்த போன வாட்டி ஒரு தத்துவத்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த லெப்ட்ல காற்று போய் ரைட்ல நின்னு பார்க்கும்னு, அது எப்படி? அது கொஞ்சம் சொல்லுங்க. இங்க உள்ள வேற ஒண்ணு நடக்குது. அப்ப என்ன சொல்றான், உள்ளே ஒரு சுழற்சி இயங்குது, வெளியிலே அந்த சுழற்சியை காட்ட மாட்டுது, அதுவே காட்ட மாட்டுது. அப்ப கண்டுபிடிக்க முடியல, காட்ட மாட்டுது. அந்த மாதிரி பூமி சுழல்கிறது, அது வெளியில ரியாக்ட் பண்ண மாட்டுது. எப்படி இந்த வெளியில இருக்கிறது ஒரு உருவமாக ஒரு செயல் வடிவமாக தெரியுதோ அதே போலதான் பூமி சுழல்வதே எவனுக்கு தெரியாம அந்த பூமிக்குள்ளேயே ஒரு சமமான தரைக்குள் தூங்குவது எந்திரிக்கிறது போல இருக்கிறான். அப்ப வெளியில பாக்குற உனக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் தியானம் வந்துருச்சு, ஒரு காற்று உள்ள சுழலுது. உங்க அம்மா சொல்றா, ஏன்டா அப்படி உட்கார்ந்தே இருக்கிற, ஏன்டா அப்படி சாமியார்னு சுத்துற அப்படின்னா, உள்ளே சுழல்வதே அவளுக்கு தெரியல. அப்ப அவளுக்கு உள்ள சுழண்டு செஞ்சுக்குவே, அவன் இந்த மாதிரி கேட்க மாட்டா. அவளும் நம்ம கையை பிடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பா. இப்ப அவளுக்கு சுழலாதனால நம்மள என்ன பாக்குறான்னா, நமக்கு சாமியார் முத்தைய குத்துறா, நமக்கு இப்படியே அலைகிறானே, காலி வேட்டியை கட்டிட்டு பைத்தியக்கார பையன் மாதிரி சுத்துறானே, இவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். இல்ல இந்த பைத்தியக்கார பையன் கல்யாணத்தை பண்ணிட்டு சுத்துறானே, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கானே. இப்ப இந்த பொண்ணுக்கு என்னதான் பண்றது? ரசத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கா, ரசம் சாப்பிட வர்றதுக்கு ஆள் இல்லாம இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு அவன் அம்மா புலம்புறான். இப்ப இவன் என்ன சொல்றான், யாருக்கிட்டடா சொல்லுவேன், உள்ள சுழலுதுடா, என்ன தாண்டி உள்ள ஒண்ணு ஈர்க்குதா, ஒண்ணு வைக்குதுடா, அதை நான் எப்படா கன்வே பண்ணுவேன்னு அவன் கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப வேற வழி இல்லாம கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, மார்க்கெட்ல காயை வாங்கி கொடுத்து, 2 நகையெல்லாம் வாங்கி கொடுத்து, நீ இப்படியே பாத்துக்க, இந்த குடும்பத்தை பாத்துக்க, கொஞ்சோண்டு உள்ள சொல்லலுது, ஒரு மாதிரி கதறுது, அந்த மாதிரி உள்ள கசக்குது, போய் என் குருநாதரை பார்த்துட்டு வந்துடுறேன், அங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு அணுக்கள் இன்னொரு அணுக்களை பார்க்க வருது, ஒரு குருவை பார்க்க வரல. அது ஒரு சின்ன குட்டி அணுக்கள், அது ஒரு விண்மணி பூச்சில் இன்னொரு பட்டாம்பூச்சியை பார்க்க வருதுங்க. இதுதான் விஷயம். அப்ப அந்த குட்டி அணுக்களோட இன்னொரு அணுக்கள் வாழுது இல்ல, அதுக்கு ஒண்ணு விழிக்கல. அது என்ன பண்ணுது, பூமி உள்ளேயும் சொல்லல வெளியிலையும் சொல்லல, உள்ளேயும் ஒரே மாதிரி அடுப்பு எரியாம கிடக்கு, வெளியிலையும் அடுப்பு எரியாம கிடக்கு. இந்த 2 அடுப்பு எரியாம இருக்கிறவனுக்கு கடவுளையும் சித்தர்களையோ ஞானிங்கிறவனையோ எதை தத்துவம் சொன்னாலும் எதை பேசினாலும் அவன் புருஷனை பத்தி எவனை பத்தியும் கவலை இல்லாம அதுங்க பிளெயினாவே இருக்கு. அப்ப கண்ணுக்கு தெரிகிற இந்த பொருள் எல்லாம் இருக்குல்ல, இதுதான் உகந்த பொருள், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதுல அதுங்க உறுதியா இருக்கு. அப்ப கொஞ்சோண்டு உள்ள சுழல தொடங்கிருச்சுன்னா, அப்ப இதுங்க என்ன சொல்லுதுன்னா, புருஷனை தள்ளி விடுதுங்க, நீ ஃபர்ஸ்ட் குருவை பார்க்க போது நான் பார்த்துட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பேருக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் அந்த நிகழ தொடங்குது. அப்ப 2 பேருக்கும் சுழல தொடங்கும் போது அந்த உண்மை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த உண்மை வடிவத்தை தெரிஞ்சு புரிஞ்சு போய்க்கிறாங்க. அப்ப ஒரு அடிப்படையாக
இந்த சித்தர், ஞானிகள், முனிவர்கள், குரு, கடவுள் அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தரால கிரியேட் பண்ணப்பட்டது. அது ஒரு உண்மையான அலைவரிசை தான். எந்த இறை சித்தாந்தத்துக்குள்ளயும் எனக்கு தெரிஞ்ச அந்த அலைவரிசைகளுக்கு பேரே கிடையாது. ஒரு பேர் கூட யாருக்குமே கிடையாது. எந்த அலைவரிசைக்கும் கடவுள் அப்படிங்கிற சொல்லே கிடையாது. இந்த வெட்ட வழியில கடவுள்ங்கிற சொல் கிடையாது, சித்தர் அப்படிங்கிற சொல் கிடையாது, முனிவர், தேவர், ரிஷி அந்த மாதிரிலாம் ஒருத்தன் கிடையவே கிடையாதுங்க. இங்க நம்ம ஆளுங்க சொல்லி அடிச்சு விட்டுருக்காங்கல்ல, சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள், எவனுமே கிடையாதுங்க. எவனும் கிடையாது. எல்லாம் அலைவரிசை, எல்லா அணுக்கள் ஈர்க்கும். அது வந்து குரலா, ஒரு ஒரு ஒளியா, ஒரு ஒரு உணர்வு தன்மையில எதையும் செய்யக்கூடிய செயலாக தான் இருக்கிறதே ஒழிய அது இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இல்ல. அது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி வேணாலும் அந்த ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு கல்லுலையோ ஒரு கடல்லையோ எப்படி விழுந்து, ஒரு பாறையிலேயோ விழுந்து அது பல நாள் அந்த பாறையிலே கடந்து பல பேர்த்த ஈர்த்து, அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவையோ எவனையோ ஒருத்தன் கனவுல போய் ஈர்த்து 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 அங்க ஒரு பெரிய கோயிலை கட்டி போடுறாங்க. அந்த ஈர்த்து கிடக்குல்ல, அங்க கிடக்கிறது நட்சத்திரம். அதுக்கு மேல இவங்க சும்மா டம்மியா ஒரு சிலையை வச்சிருக்காங்களே கொஞ்ச, அங்க கடக்கிற நட்சத்திரத்திலிருந்து தான் வருகிற அலைவரிசை. அந்த விண்கற்கள்ல இருந்து வரகிறதான் அலைவரிசை. அங்க வச்சிருக்க சிலை, அங்க இருக்கிற செயல், அங்க இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்த்துட்டேன். திருச்செந்தூர் கடல்ல ஒன்றும் கிடையாது. இங்கிட்ட சுற்றி பார்த்தா எல்லாம் இருக்கு. எவ்வளோ ஆயிரக்கணக்கான மீனவன் போறான், ஒருத்தனாலையும் உணர முடியல. அங்க அந்த தண்ணிக்குள்ள அது விழுக விழுக அது தண்ணியோட கலக்குதுங்க அந்த 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 அணுக்கள். அப்ப அது எனக்கு காட்டுது. அப்படியே அந்த நீரும் உள்ள இருக்கிற தியானமும் ஒன்னா பேசுதுங்க. நான் பாக்குறேங்க. புரியுதா? ரெண்டும் கனெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப ரெண்டுக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷனை நான் பாக்குறேன். அப்போ ஒரு மலைக்குள்ள போறேன், கல்லு மலை. இந்த கல்லு மலைக்கு இந்த உடலுக்கு என்ன சம்பந்தம்னா, அந்த உடல் சம்பந்தம் இல்ல, உள்ள இருக்கிற ஒரு காற்றும் அது கனெக்ட் ஆகுது. அப்ப சர்றன்னு என்ன பண்ணுது, இது இங்கேருந்து போய் அங்க அடாப்ட் ஆகுது, அது அங்கேருந்து இங்க அடாப்ட் ஆகுது. அப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன்ல அங்க தியானம் மட்டும் இல்ல, புது புது செயல் நான் ஸ்டாப்பா நாமளே பேசுறோம். அங்க இருக்கிற மெசேஜ், அங்க இருக்கிற வரலாறுகளை சொல்லி அது நான் ஸ்டாப்பா சொல்லிக்குதுங்க, பேசிக்குதுங்க. அப்ப இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இதை எப்படி பார்ப்பீங்க? சொல்லுங்க. இது இப்படிதான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல நடக்குது. இது உங்களுக்கு தயவு செய்து புரியுதா? ஏதாவது புரியுதா? புரியலையா? ஆமா, இதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவம். அப்ப நமக்குள்ள எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், ஒரு கடவுள் சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு மேலும் அந்த அலைவரிசையோட டிராவல் பண்ணாம, பயணம் பண்ணாம, நாம தள்ளி நின்று நாம ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அந்த கோட்டுக்குள்ளேயே நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப வர்ணம் பூசப்பட்ட கோவிலுக்குள்ளையும் சிலையாக வடிக்கப்பட்ட பல சிலைகளுக்குள்ளையும் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள விழுகப்பட்ட அலைவரிசையிலிருந்து தான் நாமளும் உருவாகியிருக்கிறோம். அதுல இருந்து தான் நாம உருவாக போறோம்னு தெரியாமையே நாம என்ன பண்றோம்னா, வேற வடிவத்துக்குள்ள கவன சிதறவுகள்ல அலைவரிசை ஒரு பக்கம் மிதந்துகிட்டு கிடக்கு, ஒரு பக்கம் சுழண்டுது. நாம இன்னொரு பக்கம் பொங்கல் வச்சுக்கிட்டு நிக்கிறோம். இப்ப அலைவரிசை ஒரு பக்கம் சுழலும் போது நாம ஒரு பக்கம் காவடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அலைவரிசை ஒரு பக்கம் சுழலுது, நாம பால் குடம் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப அலைவரிசைக்கு ஏன் பால் குடம் அப்படிங்கறத அலைவரிசை சொல்லிட்டு, அலைவரிசைக்கு ஏன் காவடி? அந்த அலைவரிசை மிதக்கக்கூடியது, நடக்கக்கூடியது, நவரக்கூடியதா இருக்கு. அதுக்கு எதுக்கு பால் குடமும் காவடியும் எதுக்கு தேவைப்பட போகுதுங்கிறேன்? தேவைப்படாது. அப்ப இது ஒருத்தருக்குள்ள அந்த வடிவத்திலிருந்து, எண்ணத்திலிருந்து நான் உனக்கு இந்த மாதிரி வடிவத்துல செய்யறேங்கிற ஒரு பழக்கத்துல அதை நம்ம ஏற்படுத்திட்டோம். அத ஒரு விஷயமா ஏற்படுத்திட்டோம். ஒரு அலைவரிசையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இமாச்சல்ல கிடக்கிற அலைவரிசை, நிறைய பேர் அங்க இமாச்சலுக்கு போகும்போது அவன் உயிர் துளியோட அது கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அந்த அலைவரிசை கனெக்ட் ஆகுது. அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவனுக்குள்ள ஒரு புது தெம்பும் புது நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்குது அந்த அலைவரிசை. அப்ப அவன் புது நம்பிக்கையும் புது தெம்போட புது புது வேலைகளை செய்யறதும் உற்சாகமா இயங்குறதும் 6 மாசத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா திருப்பியும் அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா அவனை அழைக்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு ஃபீல் உணருது. இப்ப ஒரு பொருளை சாப்பிட்டே பழக்கப்பட்டவன் 10 நாள் அந்த பொருளை சாப்பிடல, திருப்பி அந்த பொருளை செஞ்சு கொடுமா நல்லா இருக்குன்னு சொல்றான்ல, அந்த மாதிரி ஒரு இமாச்சலுக்குள்ள போய் ஒரு அலைவரிசையை அனுபவித்தவன் 15 நாள் 20 நாள்ல அந்த உடல் திருப்பி காலியா வெற்றிடமா மாறுது. அப்ப அதை அனுபவிக்கிறது கிளம்புறான். இதான் விஷயம். அப்ப அவனுக்குள்ள என்ன ஃபீல் வரும்னா, வெறுமனையா ஆகும்போது அப்ப அவனுக்குள்ள ஏன் மைண்ட் இப்படி ஆகுது,
ஏன் குழப்பமா இருக்கு, ஏன் நம்மளால டிசைட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்துட்டு அந்த பழைய அவன் அனுபவிச்சான் பாருங்க இமாச்சல்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு இவன் வந்து அவன் நினைக்கிறான் ஒருவேளை அங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னா உடனே டிக்கெட்டை போடணும்னா இமாச்சலுக்கு போறான். அப்ப அங்க போகும்போது திருப்பி அதே அலைவரிசை, அதுக்குள்ள ஒரு செயல் வடிவம் நடக்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா அவனுக்குள்ள இருந்து ஒரு சேஞ்ச் திருப்பி வர்றான். அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா நம்ம அடிக்கடி இங்க போயிட்டு வரணும், அப்ப ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும், இங்க ஒரு காட் இருக்கிறாரு, இங்க ஒரு குரு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவன் எக்ஸ்பீரியன்ஸை பல நண்பர்கள்ட்ட ஷேர் பண்றான். அதுதான் அப்படியே தோன்றது மகாவதர் பாபா, அந்த குகை இந்த குகைன்னு இப்படி ஒரு குகையில் ஒரு பரப்பளவில் ஒரு பறக்கப்படுது. அதே அலைவரிசை வந்து போய்கிட்டு இருக்கிறதுல பரவசத்தில் ஒருத்தன் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அதுக்கு கீழே உள்ள கேட்டகரியில் கொஞ்சோண்டு அலைவரிசையில் பக்தி மார்க்கத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அதில் இன்னொரு கேட்டகரியில் கொஞ்சோண்டு அலைவரிசை கிடைக்கப்பட்டவன் ஞானி குரு என்று ஒரு சித்தர் போதனைகளையோ குரு போதனைகளையோ பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறான். அதுல இன்னும் கொஞ்சம் ஹெவியா 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 கிடைச்சவன் இந்த ஒரு சந்திரன் சொல்ற மாதிரி ரோண்டம் பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் மேலே போய் அணுக்கள் வெட்டவெளி சுத்தவெளி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் வேற வழிக்குள்ள அவன் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் ராமலிங்க சுவாமிகளுடைய விஷயம் உலகம் முழுக்க காவடியை தூக்கிக்கிட்டும் பால் குடத்தை தூக்கிட்டு போனவன் ராமலிங்க சுவாமிகள் ஏன் காவடியை தூக்கிட்டு போகல, பால் குடத்தை தூக்கிட்டு போகல? நீங்க நல்லா பாருங்க. அப்ப ஒரு ஏரியா ஃபுல்லா உருவத்திற்குள்ள இருந்தது. அவர் உருவத்தையும் வழங்காத இன்னொரு உருவத்தை ரெஃபர் பண்ணாம ஒருத்தர் வந்து ஒரு கிளியரா ஒரு போதனையை கொடுத்துட்டு சொல்றாரு. அப்ப அந்த வெட்ட வெளியில ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க போய் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல கோயில் கட்ட போனா அங்க யாருக்கு கோயில் கட்டுறன்னு கேட்கிறாரு. அங்க நீ பெரிய மியூசியம் மாதிரி கட்டுறல, எதுக்கு கட்டுற? நானே பால்வெளியில இருந்து வெட்ட வெளியில இருந்து வந்தவன், ஒரு அணுக்களாக கீழே வந்து விழுந்தவன். அப்ப நானே வந்து ஒரு நெருப்பு வந்து ஒரு நட்சத்திரத்தை எரியுதுங்க, ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோன்னா அது எரிஞ்சு அந்த இடத்துல மிதக்க முடியாம தன்மை இழந்து கீழே விழுவுது. ஆனா கீழே விழுந்த நட்சத்திரம் அது என்ன ஈர்ப்பாவே இருக்கு. அந்த ஈர்ப்புல இன்னும் 2 நட்சத்திரங்கள் மேல அது மேல உழுவுது. அதுல பெரிய ஈர்ப்புல ஒரு பெரிய ஒரு வேலையா உருவாகி அங்க உருவாகுது, தெர்மச்சாலை உருவாகுது, அணையா அடுப்பு உருவாகுது, இந்த வேலைகள்லாம் நடக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு, ஓப்பன் எதுவுமே இல்லாத ஒரு வெட்டவெளியிலிருந்து உருவானவன் தான் அந்த வெட்டவெளி மைதானம்னு அந்த மைதானத்தை கொடுத்தாங்க. அதுக்குள்ள நீ ஏன் சிமெண்ட் கட்டடத்தை கட்டணும், ஒரு 1500 பாத்ரூமை கட்டணும், அதை ஏன் நீ வந்து வேற மாதிரி மாத்தணும்னு துடிக்கிற? அந்த அலைவரிசைக்கு தெரியாதா? அந்த வடிவத்துக்கு தெரியாதா? அணையா அடுப்பை தோற்றி வைத்ததுக்கு 4 கக்கூசை கட்ட தெரியாதா? அதுக்கு சொல்லுங்க. இப்ப நீ யாரை திருப்திப்படுத்துறதுக்கு, யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வேலைகளை நீ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற? இப்ப நம்ம ஊர்ல பாதி பேர் இடுமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போறான். ஐயப்பனுக்கு கௌரவத்தை ஏற்படுத்த போறானா, இல்ல கேரளாவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்த போறானா, இல்ல அவனுக்கு கௌரவத்தை ஏற்படுத்த போறானா? சொல்லுங்க. இது என்ன, இதோட திட்டம் என்ன? அங்க ஒரு அலைவரிசை இருந்து இருக்குதுங்க. அதை இவன் என்ன பண்றானா, அந்த அலைவரிசைய இவனுடைய வேண்டுதலுக்கு, இவனுடைய பிரார்த்தனைக்கு, இவனுடைய கோரிக்கைக்காக வச்சுக்கிறான. அந்த அலைவரிசை இவனை தொடர்பு கொண்டதுக்கு காரணமே, நீயும் பால்வெளிக்குரியவன், நீயும் எமக்கு உரியவன், நீ ஒரு அலைவரிசை. தற்காலிகத்துக்கு இந்த கல்லுல கிடக்கிறது மாதிரி, இந்த மரத்துல கிடக்கிற மாதிரி ஒரு உடலுக்குள்ள கிடக்கிற, நீயும் வெளியில வந்து பால்வெளிக்கு வரணும், இல்லைன்னா என்னோட சேர்ந்துக்கணுங்கிறதா அதோட திட்டம். புரியுதுங்களா? நீ இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னா அது உன்னோட டச்சில் இருக்கிறதுக்கு காரணம். நீ என்ன நினைச்சுக்கிற, நான் ரொம்ப நல்லவன் மாதிரியும் ஒரு உயர்ந்தவன் மாதிரியும் எனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ வந்து இமாச்சல்ல இருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிற அலைவரிசைய அப்படின்னு நீ ஒரு கணக்கை போட்டுக்கிற. இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போனவன்லாம் குழந்தை பெற்றுக்கிட்டான், குடும்பம் நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தான். அது அலைவரிசையா தொடர்பு கொண்டு உன் உயிரை மேம்படுத்தி எப்படியாவது என்ன நீ தெரிஞ்சுக்குவங்கிறதுக்காக தான் தொடர்பு கொண்டுச்சு. இவன் என்ன நினைச்சிட்டான், நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டான். இதுதான் இந்த பிரச்சனை. அப்ப அவன் எங்க அண்ணா வரான், முழுமை பெறாம நின்று போயிடுறான். அப்ப அந்த அலைவரிசை கிட்ட என்னன்னா அந்த முழு தன்மை, அந்த தொடர்பு இருக்குல்ல, அந்த தொடர்பு கிடைக்கதான் அது வளரும். அப்ப ஒருத்தன் அந்த தொடர்புல இருந்து துண்டிக்கப்படும் போது அவன் யாருன்னே தெரியாம பிளைனா நின்று போயிடுறான். அப்ப அந்த தொடர்பு கட்டாகும் போது அவன் என்ன பண்றான், ஒரு ஸ்டேஜில் வாழ்ந்துட்டு அந்த மனித வாழ்க்கையில விட்டுட்டு இறந்து போயிடுறான். திருப்பியும் அதே சுழற்சிக்குள்ள துச்ச வேண்டிய ஒரு வாய்ப்புகளை அவனுக்கு உருவாக்கிது.
அப்ப அதோடைய அலைவரிசைகள் எல்லாம் சொல்லுதுன்னா, இந்த உடல்ல இருக்கிற அத்தனை அலைவரிசைகளும் ஒரு நாள் மேல போகணும். அதுக்கு மேல போறதுக்கு கீழே இருக்கிற அந்த விண்கற்களோட இது போய் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துக்கணும். இப்ப ராமேஸ்வர கடல்ல நீ போய் எல்லா பேரும் அங்க இருங்க, திருச்செந்தூர் கடல்ல போய் இருங்க, கன்னியாகுமரி கடல்ல போய் இருங்க, ரிஷிகேஷ்ல இருங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விண்கற்கள் விழுந்த இடம் அந்த இடம். அங்க அப்படி இருக்கு, விண்கற்களாவே இருக்குது. அப்ப இங்க இருக்கிற நீங்க செத்து போனவன்லாம் நான் வந்து அங்க போய் கொண்டு போய் திரட்டி கொண்டு போய் அங்க கொண்டு போடுறேன். அவன் என்ன பண்றான், இந்த உயிர் துளிகள்லாம் அவனோட போய் டையப் ஆகுறது. இப்ப அவனோட சேர்ந்ததுக்கு பிறப்பு இல்லை, எல்லாம் முத்தி ஆகி போயிருது. எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, மேலேருந்து வந்துச்சு. எல்லாம் மேல போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கி அது கொடுக்கறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கு. அப்ப இந்த அவனோட போய் சேராதவன்லாம் இந்த பூமிக்குள்ளேயே சுழண்டுகிட்டே சுத்திக்கிட்டே இங்கிட்டு மிதக்கிறான். எது கடலுக்குள்ளேயும் போகல, எதுக்குள்ளேயும் போகல, பேயா அப்படி சுத்துறான். திருப்பியும் அது ஒரு ஞானியோ இல்ல, ஞானிங்கிறது கூட வார்த்தையை சொல்லக்கூடாது, அது இன்னொரு அணுக்கள் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு பிறப்பை கொடுக்குறான். கொடுத்து நீ திருப்பி வந்து ரீசர்க்கிள் ஆகி திருப்பியும் வந்து இந்த கடலுக்குள்ளேயே வெண்கற்களோட சேர்ந்து மேலே போயிடுறா, ஏன்டா அப்படி சுத்திட்டு கிடக்குறீங்க அப்படி தான் ஒரு அணுக்கள் வந்து ஒருத்தரை தொடர்பு கொள்ளுது, ஒரு செயல் வடிவம் செய்யுது. இதுதான் இதோடைய வடிவம், இதுதான் இதோடைய தத்துவமும், இதுதான் உண்மையும் அதுதான். அப்ப என்னுடைய அடிப்படையில நான் சொல்றது, இந்த கடவுள் இந்த செயலெல்லாம் நமக்குள்ளேருந்து எப்படி ஒரு பேர் உருவாகியிருக்கோ அந்த மாதிரி பேர் வடிவத்துக்குள்ள ஒரு பொருளுக்கு பேர் வச்சுதான் நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிறது எதுவுமே கடவுள் தத்துவத்திலேயோ சித்தர்கள் தத்துவத்திலேயோ ஞானி தத்துவத்திலேயோ இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எல்லாமே அலைவரிசையா தான் இருக்கு, ஒரு ஈர்ப்பா தான் இருக்குங்கிறத நீங்க ஆணித்தனமா தெரிஞ்சுக்கணும்.